உண்மையா சார், கடவுள் புண்ணியத்தில் எங்கள் அப்பா ஈவில் சம்பாரிச்சார். எங்கள் அப்பா ஈவில் ஃபோர்மேன் இருந்தார், நல்லா சம்பாரிச்சார். எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொரட்டூரில் இன்னைக்கு ₹1,00,00,000 சொத்து என் வீடு. அந்த வீடு எனக்கு கொடுத்துட்டா என் தம்பி, அவன் தனியாக வேலை வாங்கிட்டான். எனக்கு வேற ஒரு பையன் தான், அவன் உடனே வேலைக்கு போயின்னு எனக்கு என் பிள்ளை கொஞ்சம் திறமையானவன் தான் வச்சுக்கா, என் பையனை சொல்லி அவனை கை காட்டிக்கிட்டு. நான் சம்பளத்துக்காக என் பையனை வேலைக்கு வைக்கலன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன் உங்ககிட்ட வந்து எங்க வேலை செய்யறான் பையன் அதெல்லாம் கேட்பான். இப்போ பைனான்ஸ் சொல்றான், அது விடுறானா, அது ஒரு மரியாதை இருக்குமா? அதுக்குதான் நான் ஏன் கேட்டனோ, நான் எவ்வளோனா முடியும் அதே எண்ணத்துக்கு தான் நான் பணத்தையே பாதுகாக்க முடியாது. வந்துடலாமா? வரலண்ணா, எனக்கு முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அதுதான் வந்ததே உங்களுக்கு. இந்த கண் ஆஸ்பத்திரியில் பணிபுரியும் என் டில்லி குமார் அவர் கூட மகேஷ் இவர்கள் சேர்ந்து அரசு வேலை வாங்கி தருவதாக பல மகளிர்களிடமும் எங்களிடமும் பல லட்ச ரூபாய் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் எங்களை அலைகழிக்கிறார்கள். நாங்கள் காவல் நிலையத்தில் மனு கொடுத்துள்ளோம் ஐயா. இதை போலி ஆவணங்கள் மூலியமாக மனு கொடுத்துள்ளோம். இதை நீங்கள் எங்கள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு வேலை வாங்கி தருவதாக ஒரு ஆளுக்கும் 5 லட்சம் ரூபாய் வாங்கினாருங்க. 15 பேர்கிட்ட வாங்கினாரு. ஓஎம்ஆர் வேலை வாங்கி தருவதாக பொதுப்பணித்துறை, அறநிலைத்துறை இதுல மாதிரி துறைகள்லாம் ஓஎம்ஆர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஆளுக்கு 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் இந்த மாதிரி 15 பேரிடம் பணம் வாங்கிறார் என் டில்லி குமார். அவருடன் சேர்ந்த மகேஷ் கவர்மெண்ட்ல வேலை செய்யற டெல்லி குமார் வந்து மகேஷ்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி 2 பேரும் சேர்ந்து எங்க எல்லார்கிட்டையும் அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி போலியான ஆவணங்கள் கொடுத்து எல்லார்கிட்டையும் 5 லட்சம் 3 லட்சம் 7 லட்சம் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கிட்டு இப்போ எதுவுமே ஒரு பதிலே இல்லை, அவங்க ஆளே இல்லை. எங்க அதை கண்டுபிடிச்சி தரதுக்காக நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து வந்துருக்கோம். எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆகுது. பணம் கொடுத்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. எல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம், ஆனா அதுக்கான நடவடிக்கை இது வரைக்கும் எங்களுக்கு வரல. சரியான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. ஆமா, நாங்க கேட்கும் போதெல்லாம் இப்ப வரேன், ஒரு வாரத்துல வந்துடுறேன், 2 நாள்ல வரேன், 1 மாசத்துல வரேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே வரல. அவர் கண் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாரு, எக்மோர் கண் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாரு. மகேஷ் இவர் வந்து ஆபரேஷன் பண்றதுக்காக வந்தாரு. அவருக்கே அவங்க பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவர் கையில இருந்து ஒரு 3.5 லட்சம் ரூபாய் ஏமாத்தி வாங்கிட்டாரு. என் பேர் தீபா. எல்லார்கிட்டயும் வந்து ஒரு இதுவா சார், உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்க கொஞ்சம் ஏழையா இருக்கீங்க, உங்க ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன், உங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கு அப்படி சொல்லிதான் இந்த வேலையை எங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நாங்க நம்பிக்கையா இருந்து இதுல ஏமாந்துட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க வாங்கி வேலை வாங்கி தரோம், ஆனா வாங்கி தர முடியலனாலும் அவங்க பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லி தான் நாங்க வாங்கி கொடுத்தோம் சார். இந்த மாதிரி யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களோ அவங்க கிட்டலாம் இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து பேசி எங்களை ஏமாத்தி இந்த மாதிரி இந்த நிலைக்கு எங்களை வர வச்சுட்டாங்க. எந்த இடத்துல போனாலும் கரெக்டான எங்களுக்கு ஆன்சர் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது சார். எங்களுக்கு ஆமா சார், ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி போர்ஜரியான எல்லாமே வந்து போர்ஜரி தான் சார். எல்லாமே எங்களுக்கு ஏமாந்த பிறகுதான் எல்லாமே போர்ஜரின்னு தெரிஞ்சுது. அது வரைக்கும் அவர் பேசின விதம் எல்லாமே வந்து வேலை வாங்கி தரது நம்பிக்கையோட பேசினாங்க, ஆனா எந்த நம்பிக்கையும் நடக்கல சார்.